குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம வந்து டாட் நெட் லேபில் 10வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 10வது ப்ரோக்ராமில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விண்டோஸ் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல இருந்து நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம HTML எப்படி படிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். சரியா? டிசைனிங் பார்ட் நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுருவோம். நம்ம என்ன தேவையோ அந்த மெயினான கோடிங் மட்டும் தான் உள்ள எழுதுவோம். சரியா? சரி, இதில் வந்து ஃபைலில் இருந்துமே ஸ்டெப்ஸ் மாறும். ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ வெப்சைட். இதுக்கு முன்னாடி நீ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவ. இப்போ வந்து வெப்சைட் சூஸ் பண்ணிடணும். வெப்சைட் சூஸ் பண்ணிட்டு விஷுவல் சி ஷார்ப் எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோ. பார்த்துட்டு ASP.NET எம்டி வெப்சைட் சரியா இதை கொடுத்துடணும். இது கொடுத்து முடிச்சோடனே ரைட் சைடு பாருங்க. ரைட் சைடில் வந்து சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் ஒன்று இருக்கா, அதில் கீழே பாருங்க இந்த ஆரோ இருக்கிற இடம். இந்த ஆரோ இருக்கிற இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் இதை கொடுத்துட்டு சைடு விஷுவல் சி ஷார்ப் எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வெப் ஃபார்ம் அதை கொடுத்துட்டு ஆடு கொடுத்துருங்க. சரியா? இப்போ ஆடு கொடுத்தோன்னா ஒரு கோடிங் வந்து நிற்கும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். கீழே பாருங்க டிசைனு ஸ்பிளிட்டு சோர்ஸ்ன்னு இருக்கும். அதில் டிசைனிங் பேஜ் போயிருங்க. பேஜ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம HTML டேபிள் டேக் எழுதுவோம் பார்த்தியா, அதே தான், அதே கான்செப்ட் தான். இங்கேருந்து என்ன பண்ண போறோம்னா டேபிள் டேக் வந்து இன்பில்டா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டா போகிறோம். எத்தனை ரோ வேணும் எனக்கு? இப்போதைக்கு வந்து இதில் வந்து ஒரு 3 ரோ 2 காலம் இருந்தால் போதும். நம்ம வந்து அங்கே டிடி டிஆர் போட்டு இன்சர்ட் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த ஒரு ஆப்ஷன்லேயே கொடுத்துடலாம். சரியா? கொடுத்துட்டு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். செல் பேடிங்கு, செல் ஸ்பேசிங்லாம் இருக்கும். அதெல்லாம் உனக்கு தகுந்தபடி மாற்றிக்கோ. இப்போதைக்கு வந்து ரோ 3 காலம் 2. சரியா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மைல்டாக கிரியேட் ஆயிருக்கும். உனக்கு தெரியுதான்னு தெரியல, சிம்பிளாக கிரியேட் ஆயிருக்கும். சரி, இப்போ நான் கண்ட்ரோல் எடுத்து பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். உனக்கு தெரியும் பாரு. எடுத்தோடனே லேபிள் தான். லேபிள் இதில் நம்ம என்ன மாற்ற போறோம்னா என்டர் நம்பர். சரியா? ரெண்டு காலம். சரிங்களா? இந்த லேபிள் வச்சுக்கு எங்கே பிளேஸ் பண்ணணும்னா முதல் காலத்தில் பிளேஸ் பண்ணணும். சரியா? இந்த இடத்துல உங்க சிஸ்டத்தில் பார்த்தா தெரியும். இந்த வீடியோவில் கொஞ்சம் மைல்டாக தெரியும், அந்த சிஸ்டத்தில் பார்த்தா தெரியும். இதில் வந்து என்டர் நம்பர். சரிங்களா? ரெண்டாவது என்டர் நம்பருக்கு நேரா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ரெண்டாவது காலம் இருக்குங்களா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பாலிண்ட்ரோம் செக் பண்ண போறோம். ஒரு நம்பரை கொடுத்தா இது பாலிண்ட்ரோமா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி சொல்ல போது அந்த ப்ரோக்ராம் தான். சரியா? நெக்ஸ்ட் நம்பரை இன்புட் கொடுத்தோன்னே ஒரு பட்டனை பிளேஸ் பண்ணிப்போம். பட்டனை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஆன்சர் வரணும். அதுக்கு அகைன் ஒரு லேபிள். இந்த லேபிள் வந்து ரிசல்ட். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எம்டி ஃபார்ம் எடுத்திருக்கோம். அதில் வந்து டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் டேபிள் கொடுத்து 3 ரோ 2 காலமாக பிரிச்சிருக்கோம். பிரிச்சுட்டு கண்ட்ரோலை பிளேஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கண்ட்ரோல் வச்சுருக்கோம்னா 2 லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டனு. இப்போ அந்த பட்டனுக்கு வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம். நேம் வந்து சப்மிட். சரியா? வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் நம்ம வந்து இந்த சப்மிட்டை சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். கோடிங் பேஜ் ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம கோடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்டிஜர் n, i, count equal to 0. அதுக்கப்புறம் n equal to
converter to integer 32. Text box 1 dot text. அடுத்து ஒரு for loop. integer equal to 1, integer less than or equal to n I plus plus. அதை கொடுத்துட்டு அதில் ஒரு if condition n modulo I equal to 0 கொடுத்துட்டு count plus plus. சரிங்களா? அப்புறம் ஃபாருக்கு வெளியே ஃபார் முடியுதா, ஃபாருக்கு முடியல ஒரு if கண்டிஷன்ல வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 2 ஆரம்பிச்சுன்னா லேபிள் 1 text equal to n plus டபுள் கொட்டேஷனுக்குள்ள prime number. இதுல வந்து label 1 dot text equal to n plus is not a prime number. அவ்வளோதான்யா, ப்ரைம் நம்பரா இல்லையா செக் பண்ணியிருக்கோம். அகைன் இங்கே போயிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்ம எப்போதுமே வந்து HTML ப்ரோக்ராம் எங்கே ரன் பண்ணி பார்ப்போம்னா ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கோடிங் பண்ணுறது மட்டும்தான் இந்த இடத்துல பண்ணுவோம். அகைன் நீங்கள் ரன் கொடுத்தோன்னே அது எங்கே போகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அதாவது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணான்னு சொல்லி கேட்குது, ரன் பண்ணால் கேட்குது. நீங்கள் ஓகே கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டா உன் சிஸ்டத்தில் என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குமா? சாரி, நம்ம பாலிண்ட்ரோன்னு சொல்லிட்டோம், பிரைம் நம்பர்யா. சரியா? 2 வந்து பிரைம் நம்பரா? யா, பிரைம் நம்பர் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா முதல் டெக்ஸ்ட் மாறி இருக்கு. உள்ள வந்து டீபக்கை வந்து ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் லேபிள் 1க்கு பதிலாக லேபிள் 2 கொடுங்க. லேபிள் 2. சரிங்களா? லேபிள் 2 கொடுத்துட்டு அகெயின் டீபக் பண்ணுங்க. ரெண்டு பிரைம் நம்பரா? 2 இஸ் அ பிரைம் நம்பர். 25 இது நாட் எ பிரைம் நம்பர். அவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா HTML கண்ட்ரோல்ஸ், அதாவது ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கோம், வெப் பேஜ் டெவலப் பண்ணியிருக்கோம். எதை யூஸ் பண்ண .NET யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வெப் ஃபார்ம் பண்ணோம், அதாவது ஒரு ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேசிக்ஸ் தான். சரியா? 2 லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு பட்டனு. சரியா? இதில் வந்து ரன் பண்ணுற மெத்தடு மட்டும் கொஞ்சம் மாறும். வழக்கமாக நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா அது வெப்சைட்டில் போய் ரன் ஆகும். ஏன்னா நம்ம எல்லா HTML கோடையுமே எங்கே ரன் பண்ணுவோம்னா ப்ரௌசரில் தான் போய் ரன் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவுமே அந்த என்ன பண்ணணும்னா ப்ரௌசரில் போய் ரன் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்ல கீழே இல்லை கிளாஸில் வந்து கேட்டுக்கோ. புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.